ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் பூ பூத்த உடனே கிளை நல்லா கட் பண்ணிட்டா நல்லா கிளைங்க நிறைய எழும்பி வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் தான் நல்லா திக்கான கிளை போடும். அதுக்காக நான் சொல்கிறேன். மெல்லிசான கிளை போடாமல் நல்லா திக்காக வரும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு ஆரஞ்சு கலர் ரோஜா செடி, எல்லோ கலர் ரோஸ்லாம் காமிச்சிருப்பேன். அந்த செடி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன். நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இது ஆரஞ்சு கலரு, மிட்டாய் ரோஸ் மாதிரி இருக்குமா, அந்த கலர் இது ஆரஞ்சு. ஆனால் இது ஏற்கனவே பூ பூக்கும் போதே நான் ஃபுல்லாக அப்பப்போ நான் கட் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் இந்த பூ பூத்த கிளை பாருங்கள், நல்லா திக்காக இறக்கி நீங்கள் நல்லா கட் பண்ணிடணும். நல்லா இறக்கி அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டால் தான் நல்லா திக்கான இடத்துல நல்லா நம்மளுக்கு பிரான்ச்சஸ் திக்காக போடும். இப்போ இந்த செடி தான் நான் கட் பண்ணி விட்டேன். பாருங்கள், இந்த பிளான்ட்டில் நிறைய கிளைகள் நிறைய பரவி இருந்தது அதிகமாக ஃபுல்லாக. ஏன்னா சின்ன சின்ன பிரான்ச்சஸ் எல்லாமே. அதனால அப்பப்போ நம்ம எப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட் பண்ணணும் செடி. நான் என்ன சொல்கிறேன்னா, பூ பூக்கும்போது நீங்கள் அப்பப்போவே கட் பண்ணால் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட கட் பண்ண தேவையில்ல. வீட்டு தோட்டம் நம்ம அப்படி தான் செய்யணும். இது போல் நீங்கள் அதாவது பூ பூத்தவொடனே அப்போவே நீங்கள் கட் பண்ணிக்கணும். இப்போ பூ பூத்திருச்சுது, முடிஞ்சிச்சு, நம்ம கீழே இறக்கி கட் பண்ணோம். அது அப்போவே பண்ணும்போது உங்களுக்கு நிறைய திக்கான பிரான்ச்சஸ் போடும். நான் நல்லா இது புஷி ஆக்கணுன்றதுக்காக, அதாவது நிறைய கிளைகள் வர்றதுக்காக நான் கொஞ்சம் மேலோட்டமாக கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சரியில்லை, அதாவது பிரான்ச்சஸ்லாம் ஒரு மாதிரி பிளாக்காக அந்த மாதிரிலாம் இருந்தது. நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் சொல்கிறது, முன்னாடியே நம்ம கட் பண்ணிக்கணும்னு சொல்கிறது. மருந்து எதுவும் அடிக்கலை, நான் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும் வேப்பையிலலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பிளான்ட்டு நல்லாயிருக்கும். இந்த பின்பக்கம்லாம் கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் எப்போ மருந்து அடித்தாலும் லீஃப்கெல்லாம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே அப்பப்போ நான் கொஞ்சம் இந்த சைடில் கட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா திக்கான பிரான்ச்சஸ் போட்டுருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டு கிளை பிரான்ச்சஸ் திக்காக போட்டிருக்கு. இது போல் நல்லா திக்காக வரும் உங்களுக்கு ரோஜா செடியில் கட் பண்ணிங்கன்னா. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா முன்னாடி நம்ம கட் பண்ணதுனால நான் இப்போ கொஞ்சம் நிறைய பிரான்ச்சஸ் எடுத்துட்டேன். பாருங்கள், நிறைய பிரான்ச்சஸ் இருந்தது. நான் எல்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா கட் பண்ணால் தான் பிளான்ட்டு நல்லா வளரும். அப்பப்போ நான் ஏற்கனவே பெரிய செடியாக தான் இருந்தது இந்த பிளான்ட்டு. ஃபுல்லாக அப்பப்போ கட் பண்ணதுனால சின்ன செடியாக இருந்தது. இருந்தாலும் செடி முத்தி வரும், அதாவது முத்தின செடியாகும், ஸ்ட்ரென்த் ஆகும். அதுக்காக நான் அப்பப்போ கட் பண்ணி விடுறது. பாருங்கள், இது ஒரு 2-3 கிளை கொஞ்சம் நல்லா திக்காக கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இது கொஞ்சம் நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு பதியத்துக்கு 2-3 இருக்குது, 3-4 இருக்குது. இதில் கொஞ்சம் பெருசு. இப்போ பாருங்கள், ஏற்கனவே இந்த செடியில் இது போல் கட் பண்ணவுடனே தண்ணியில் போட்டு வைக்கணும். ஏதாவது கொஞ்சம் பிரான்ச்சஸ் பிழைக்கும்னு சொல்லிட்டு வேர் வரத்து பதியத்துக்கு வைக்கலாம் கட்டிங்ஸு. இப்போ இந்த செடி பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே இப்போ மேலே ஆரஞ்சு கலர் செடி இப்போ நான் காமிச்சிருப்பேன். ஆரஞ்சு கலர் பூ பூத்து, அந்த 3 பூ பூத்துதுன்னா நல்லா இறக்கி இந்த இடத்துல கட் பண்ணிடணும். அது போல் தான் இந்த நிறைய பூ இருந்தது இந்த இடத்துல, புது செடி. இது கட் பண்ணிவிட்டு இப்போ கிளை போடுது. அது போல் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ இங்கே மெலிசாக இருக்குது இந்த கிளை. நம்ம ஃபுல்லாக இறக்கி கட் பண்ணிக்கணும். இது போல் இப்போ இந்த மாதிரி கிழங்கு கூட வரும் சில டைமில். தண்ணியில் போட்டு வச்சுட்டு நீங்கள் நடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கணும். ஏன்னா மெல்லிசான கிளையெல்லாம் வைக்காமல் நம்ம எடுத்து விட்டுடணும். இது போல் எடுத்து விடும்போது, கட் பண்ணி விடும்போது நிறைய பிரான்ச்சஸ் எழும்பி வரும். திக்காக இருக்கும், அதாவது இந்த பிரான்ச்சஸ்லாம் நல்லா திக்காக இருக்கும். பூ கூட நல்லா பெருசாக பூக்கும், அதாவது நம்ம வாங்கின சைஸு. இந்த செடி பாருங்கள், இதில் கோகோபீட் போட்டிருக்கேன். இந்த செடியிலேருந்து கட் பண்ணி வச்சுது. இந்த செடியிலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 குச்சி வச்சுருக்கேன். இதில் 3 பிரான்ச்சஸ் கட் பண்ணேன். சாமந்தி செடியில் 2 குச்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு குச்சி தனியாக வச்சுருக்கிறேன், ரோஜா குச்சி. ஏன்னா ரோஜா கட் பண்ணி வைக்கும்போது நிறைய லீஃபெல்லாம் எடுத்து விட்டுருங்க. 2 இலை மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சப்போஸ் இலையே இல்லைன்னா கூட நீங்கள் வெறும் குச்சி மட்டுமே கூட நட்டு வைக்கலாம். ஆனால் இதுக்கு நான் வெயிலில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் நிழல் இருக்கிற இடம் பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா தளிர் வரும். பாருங்கள், இந்த லீஃபெல்லாம் ஏற்கனவே சரியில்லை. இந்த பிரான்ச்சஸில் ஃபுல்லாக லீஃபெல்லாம் எடுத்துகிட்டு, இது எதுக்காக சரியில்லைன்னா நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணலை. ஸ்ப்ரே பண்ணியிருந்தால் இந்த மாதிரி இலெல்லாம் பூச்சி பிடிச்சிருக்காது.
ஏற்கனவே எப்படி பிரான்ச்சஸ் நம்ம கட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு இலையெல்லாம் எடுக்காமையே விட்டுட்டேன், மருந்து எதுவும் அடிக்காமையே. இது போல் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு இலை 2 இலை இருக்கிற மாதிரி விட்டுடலாம். 2 அதாவது கொஞ்ச நாள் பார்த்துட்டு இது கூட நீங்கள் கட் பண்ணிடலாம். இது வந்து கணு பகுதி. இந்த மாதிரி கணு பகுதி இருக்கிற இடத்துலலாம் வச்சா கிளை பார்த்து வச்சோம்னா வரும். இது வந்து 10 ரூபீஸ் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு. இந்த மாதிரி வச்சுட்டு அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றலாம். நீங்கள் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.